ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதோட எப்போ சாப்பிட்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது வென் வி ஈட் மேட்டர்ஸ் மோர் தேன் வாட் வி ஈட். ஸோ அதாவது என்னென்னா, நான் சொன்னது தான், நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதோட எப்போ சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போது நீங்கள் நல்ல இயற்கையான பழங்கள், காய்கறிகள், முட்டை, கறி, மீன் இந்த மாதிரி இயற்கையாக நீங்கள் சாப்பிட்டாலுமே நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன இயற்கையாக சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புக்கு அது கேடு தான். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, ஹவு many மீல்ஸ் டு வி நீட். அதாவது நம்மளுக்கு எத்தனை தடவை ஒரு நாளைக்கு நமக்கு சாப்பாடு தேவைப்படுது. ஸோ இந்த கொஷின் தான் நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற தப்பு. என்னென்னா, அதாவது ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டாலே போதும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக மாறிடுச்சு. அதனால் மினிமம் 2 தடவை சாப்பிட்டாலே போதும். பிரச்சனை 3 தடவை சாப்பிட்றதுனால தான் மெயினாக வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 டைம்ஸ் ஃபுட்டு கண்டுபிடிச்சதே நம்ம ஊருக்காரன் கிடையாது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் 3 டைம்ஸ் மீலுங்கிறதே கிடையாது. அதாவது 3 தடவை சாப்பிட்றேங்கிற ஹேபிட்டே நம்ம ஊரில் கிடையாது. டைரெக்டாக அவங்க சாப்பிட்றதே மத்தியானம் தான். காலைல சாப்பாடே மத்தியானம் தான் டைரெக்டாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக ஈவினிங் சாப்பாடு தான். அதுதான் நைட் சாப்பாடு. நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதான் நடந்தது. அதாவது இங்கிலீஷ்காரன் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் ஹெல்தி மீல்னு ப்ரொமோட் பண்ண, டின்னரு நைட்டு சாப்பிட்டோன்னா குடல் ஒட்டிடும். இந்த கதையெல்லாம் எங்கள் அம்மா சொல்லியும் கேட்டிருக்கேன். உங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மா சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நைட்டு சாப்பிடாமல் தூங்குறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு மெடிசின் உங்கள் ஹெல்த்துக்கு. அது ஏன்னு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அதுதான் உண்மை. நம்ம எம்டியாக, அதாவது ஸ்டொமக் எம்டியாக படுக்கும்போது தான் நம்ம பாடியோட ரிப்பேர் மெக்கானிசம் நல்ல ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது நம்ம உடம்பு நம்ம உடம்புல இருக்க பிரச்சனையை குணப்படுத்துறது அதிகமாக நடக்கும். ஸோ அவ்வளோதான் சின்னதாக தான். ஸோ மூணாவது என்னென்னா, ரைஸ் விசஸ் வீட். அதாவது அரிசி நல்லதா கோதுமை நல்லதான்னு கேட்குறத விட்டுட்டு, நான் அரிசி, அதாவது நான் இந்த வேலை பார்க்குறேன், நான் இந்த டைமுக்கு தூங்குறேன், இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறேன், நான் எவ்வளோ அரிசி சாப்பிடணும், நான் எவ்வளோ சாப்பிட்டா எனக்கு நல்லதுங்கிற கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு இது நல்லதா அது நல்லதான்னு பார்க்குறத விட்டு நான் அது எவ்வளோ சாப்பிட்ணுன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரைஸை நிப்பாட்டாதீங்க. எவ்வளோ சாப்பிட்றேங்கிறத பார்த்து குவான்டிட்டியை குறைச்சிக்கோங்க. அதுதான் மெயின் ஃபேக்ட்டு. நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, எவ்வளோ சாப்பிட்றீங்கிறது தான் முக்கியம், மறந்துடாதீங்க. ஸோ நாலாவது என்னென்னா, ஆயில் ஃபேட். அதாவது ஆயில் ஃபேட், அதை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்கிறேன். சுகர் பேஷண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு ஃபுட் நல்லதா கெட்டதான்னு எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா 2 விஷயத்தை வச்சு தான். ஒன்று கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது GI. ஒரு ஃபுட்டு நீங்கள் ஒரு உணவு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது எவ்வளோ வேகமாக உங்கள் உடம்புல சுகரை ஏற்றுதுங்கிறது தான் கிளைசமிக் இண்டெக்ஸ். இன்னொன்று கிளைசமிக் லோடு. அதாவது நீங்கள் ஒரு ஃபுட்டு உணவு சாப்பிட்றீங்கன்னா அது அதில் எவ்வளோ சீனி உங்கள் உடம்புக்கு சேருது. அதாவது அந்த ஃபுட்லேருந்து எவ்வளோ சர்க்கரை உங்கள் உடம்புக்கு சேருது. அதாவது கிளைசமிக் லோடு, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அப்படி தான் பார்த்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டு, எந்த ஃபுட்டுக்கு லோ GI, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸு, லோ கிளைசமிக் லோடு இருக்குதோ அதை டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஹெல்தி, ஜென்ரலாகவே ஹெல்தி ஃபுட் கேட்டகரியில் வச்சுருக்கோம். ஃபைபரு, ப்ரோட்டீன், ஃபேட், இந்த மாதிரி விஷயங்களில். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஃபேட், அதாவது கொழுப்பு உள்ள உணவுகள். கொழுப்புள்ள உணவுகள் என்னது? முட்டை, மஞ்சக்கருவோ, இல்லை கறி, அதாவது கோழி ஸ்கின்னு, இல்லைனா ஆட்டுக்கறியில் இருக்க நிறைய கொழுப்பு இருக்குது இயற்கையாகவே. அதே மாதிரி அதுக்கப்புறம் கொழுப்பு ஜென்ரலாக அனிமல் பேஸ்ட். பால், மெயினாக வெண்ணெய், நெய், கோகோனட், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், பாமாயில், எந்த ஆயில் எடுத்துக்கிட்டாலும் சரி தான். ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன், நான் இந்த ஆயில் நல்லதுன்னு சொல்ல வரல. இப்போ ஃபஸ்ட்டு கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்ப்போம். இந்த ஆயில் எல்லாத்துக்குமே நீங்கள் கிளைசமிக் இண்டெக்ஸு, கிளைசமிக் லோடுன்னு பார்த்தீங்கன்னா 0. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஆயில் ஐட்டம் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் உடம்புல சுகர் ஸ்பைக்கே இருக்காது. அதாவது இன்சுலின் இன்க்ரீஸும் ஆகாது, சுகர் ஸ்பைக்கும் இருக்காது. ஸோ ஃபேட்டு தான் இன்சுலினுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பெஸ்ட்டு ஃபுட்டு. அதுக்கு அர்த்தம் நீங்கள் ஃபேட்டு மட்டும்தான் சாப்பிடணும் கிடையாது. நான் இது ஒரு கொஸ்டினாக வைக்கிறேன். அதாவது சுகர் பேஷண்ட்க்கு இருக்கிற அவ்வளோ ஆப்போசிட் குவாலிட்டிஸும் ஃபேட்டு தான் நல்லதுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஃபேட் சாப்பிடுன்ட்டு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு நார்மல் ஒரு பவுல் ரைஸ், இல்லை ஒரு கை ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா, சும்மா வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட்றீங்கன்னா
அந்த உங்கள் பாடியில் வந்து சுகர் ஸ்பைக் வந்து கொஞ்சம் வேகமாக நடக்கும். ஏன்னா ரைஸில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. அதே ரைஸோட கொஞ்சம் ஆயில், கீயோ கோகோனட் ஆயில், கீ வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள், மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா உங்களுடைய குளுக்கோஸ் ஸ்பைக் வந்து ஸ்லோவாக இருக்கும். அது காரணம்னா அந்த ஃபேட்டு இந்த கார்போஹைட்ரேட் கூட மிக்ஸ் ஆகி போகிறதுனால நார்மலாகவே கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாகுது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஃபேட்டை நீங்கள் ஒரு ஃபுட்டு கூட ஆட் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையுது. உங்கள் பிளட்டில் வந்து மெதுவாக ஃபைபர் சாப்பிட்டா நீங்கள் எப்படி ஸ்லோவாக பிளட்டில் குளுக்கோஸ் கலக்கணும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு ஃபுட்டோட நீங்கள் ஃபைபர், ப்ரோட்டீன், ஃபேட், அதாவது இந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள் எதை ஆட் பண்ணாலுமே இந்த இம்பேக்ட் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றோங்கிறதுலாம் இருக்குது. அதெல்லாம் நான் டீட்டெயிலாக பிறகு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் டிப்ஸு. ஸோ எங்கே பார்த்தாலுமே ஹெல்த் அட்வைசஸ், ஹெல்த் டிப்ஸு, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடாதீங்க, இது இப்படி பண்ணுங்கள், அதை அப்படி பண்ணுங்கள், இது உங்களுக்கு நல்லது, இது நல்லது கிடையாது, இதை அவாய்ட் பண்ணுங்கிற இந்த மாதிரி எதை பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பாதீங்க. ஹெல்த்து டிப்ஸ், அதாவது ஹெல்த்து வந்து பர்சனலைஸ்ட், அதாவது ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் அது வேறுபடும். உங்கள் உடம்புக்கு செட் ஆகிறது என் உடம்புக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் சாப்பிட்ற அளவு நான் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப அது அஃபெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதனால் ஒவ்வொருத்தர் பாடி டைப், அதாவது உங்கள் உடம்பு டைப் என்னன்னு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது தெரிஞ்சிக்காமல் எந்த ஒரு அட்வைஸுமே எடுக்காதீங்க. அதாவது நீங்களே ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கே டே டு டே லைஃப்பில் தெரியணும், நான் இது இவ்வளோ சாப்பிட்டா எனக்கு இது அஃபெக்ட் ஆகுது, எனக்கு செட் ஆகலை, அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஹெல்த் வந்து பர்சனலைஸ் தான், ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஸோ அதனால் காமனாக ஒருத்தர் வந்து இது சாப்பிடாதீங்க, இது செய்யாதீங்கன்னு சொன்னால் அதை ஃபஸ்ட் நம்பாதீங்க. உங்களோட உடம்புக்கு, அதாவது நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, நீங்கள் எப்போ தூங்குறீங்க, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன, உங்களோட டே டு லைஃப் ஆக்டிவிட்டி என்ன, இதெல்லாம் தெரியாமல் ஒரு டாக்டர் கூட உங்களுக்கு மெடிக்கேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு பிளட் ப்ரெஷருக்கோ இல்லை டயபெட்டிஸுக்கோ நீங்கள் போய் மெடிசன் வாங்குறீங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நீங்கள் தூங்குகிற டைம் என்ன, உங்கள் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு கேட்காம ஒருத்தர் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு டாக்டரை மாற்றுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு ஜென்ரலான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய அப்கமிங் வீடியோவில் ஒவ்வொரு இதை பற்றியும் நான் டீட்டெயிலாக எது யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, யார் யார் இதை ஃபாலோ பண்ணலாம், யார் யார் இதை ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வரை வெயிட் பண்ணுங்கள். பை.